ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் வித் அனு. இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான சிக்கன் 65 தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிராத ஒரு சூப்பரான சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 கப் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க, அது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் மல்லித்தலை அது கூடவே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. ஒரு பவுலில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்து சிக்கன் 65 மசாலா, இது கடையில் வாங்கினதா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு முட்டை, ஒரு 1/2 லெமன் புழிஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கலருக்காக கொஞ்சம் கலர் பவுடர், அவ்வளோதாங்க. சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கன் தண்ணியே இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சு சிக்கனை நல்லா மசாலாவோட ஊற விடலாம். 1/2 மணி நேரம் ஆகிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வானலில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒவ்வொரு பீஸாக சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு பீஸாக சேருங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஆயில் நல்லா ஹீட்டில் இருக்கட்டும். கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு தனியாக வரவே வராதுங்க நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா. ஆயிலில் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமா கரண்டியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆயிலில் சிக்கனை சேர்த்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா அது எல்லாமே அந்த மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சிக்கன் இப்போது நல்லா வேகட்டும். பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக உடனடியாக செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் 65ங்க இது. ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதாங்க, சிக்கன் நல்லா இப்போது வெந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வரவே இல்லை. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. ஆயில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஆயில் பாருங்கள், க்ளீனாக இருக்குது. கொஞ்சம் கூட மசாலா சிக்கன்லேருந்து உதிர்ந்து வரவே இல்லை. இப்படி இருந்தால் தாங்க சிக்கன் 65 அதனுடைய முழு டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சமையல் வித் அனு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.